இந்தியா நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வரும் 19/1/2024 அன்று சென்னைக்கு வருகை தரும் பாரதம் போற்றும் உன்னத தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வேண்டும் மோடி, மீண்டும் மோடி. இப்படிக்கு பாஜக மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் என்றும் தேச பணியில் மாவட்ட தலைவர் என் தனசேகர், மாவட்ட பொருளாளர் வி ரமேஷ், அட்வொகேட். 3 நாள் பயணமாக நாளை வெள்ளியன்று தமிழகம் வரும் உலக அரங்கில் நம் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்திருக்கும் பாரத நாட்டின் தவ புதல்வர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என தமிழக பாஜக சிந்தனையாளர் பிரிவு அன்போடு வரவேற்கிறது. வேண்டும் மோடி, மீண்டும் மோடி. அலை கடலென திரள்வில் என அழைக்கிறார் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை. இப்படிக்கு பாஜக தமிழ்நாடு சிந்தனையாளர் பிரிவு மாநில தலைவர் செல்வி கே தாமோதர் மற்றும் சிந்தனையாளர் பிரிவு மாநில மாவட்ட நிர்வாகிகள். இப்போ இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர்கள் TR பாலு, R ராஜா அவங்களோட அதிகாரி ஜாஃபர் சேட் அவர்கள் பேசிய ஆடியோ தான் அது வெளியாகி இருக்கிறது. இந்த ஆடியோ கேட்ட உடனே உங்களுக்கான விஷயம் என்ன? இந்த ஆடியோவை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த தருணத்தில் வெளியிட்டது வேணா ஆச்சரியமா இருக்கலாமே தவிர இந்த ஆடியோல ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. அன்னைக்கு ஆராசா மூலமாகவும் கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது ஜாஃபர் சேட் போன்றவர்களை பயன்படுத்தி அதை எப்படி அடக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. இன்னைக்கு ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ அந்த ஆளுமையும் இல்லை, அந்த திறமையும் இல்லை. ஜாஃபர் சேட்டுடைய அந்த ஏன்னா அவர் தமிழக உளவுத்துறையுடைய ஒரு அதிகாரி. சிபிஐங்கிறது ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி. அந்த ஏஜென்சியில் நடக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷனை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உளவுத்துறை அதிகாரி மூலமா இன்ஃபுளுன்ஸ் பண்றதுங்கிறது எப்படி நடந்தது? பொதுவாக வழக்கமா இது எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த பீரியட்ல ஜாஃபர் சேட் சொல்றதை தான் கலைஞர் கேட்பாரு. எதையாவது கலைஞர்கிட்ட சொல்லணும்னா ஜாஃபர் சேட்டு சொல்லி தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. அந்த வகையில ஜாஃபர் சேட் கிட்டத்தட்ட ஒரு துணை முதல்வராகவே இருந்தார். நான் சொல்வது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அப்போ மூக்க அழகிரி, இப்பொழுதைய முதல்வருடைய அண்ணன், அப்போ அந்த அவர்களுக்குள்ள அந்த மோதல் ஒரு பக்கம் அவருக்குன்னு ஒரு குரூப்பு, ஸ்டாலினுக்கு ஒரு குரூப்னு இருந்த பீரியட்ல அப்போ மூக்க அழகிரியுடைய தொலைபேசியுமே ஒட்டு கேட்கப்பட்டது. என்ன தைரியம் இருந்தால் ஜாஃபர் சேட் மூக்க அழகிரி முதல்வருடைய மூத்த மகன். இப்ப வெளியே வந்திருக்கு இந்த ஃபைல்ஸ் 3ன்னு 2G. இந்த 2G விஷயம் வெளியே வரும்பொழுது இதே சாதிக் பாட்ஷா மற்ற அது தொடர்பான விவகாரங்கள் எல்லாமே இன்னும் பெரிதாக வெளிவரும். இந்த 2G வழக்கு கொஞ்சம் அடங்கி போய் இது ஒன்றும் இல்லைன்ற நீர்த்து போன மாதிரி இருந்தது. இது மறுபடியும் கிளைத்து கொண்டு இப்படி வரும்பொழுது திமுகவிற்கான சோதனை காலம் தொடர்கிறது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் தமிழக அரசியல் நிறுவனர் சுந்தரராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆதன் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். இப்போ இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார். இதை தாண்டி இப்போ 2வது ஆடியோ இன்று வெளியாகி இருக்கிறது. இதுல மிக குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் TR பாலு, R ராஜா அவங்களோட முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் அவர்கள் பேசிய ஆடியோ தான் அது வெளியாகி இருக்கிறது. இது 2G தொடர்புபடுத்தி இருந்தாலும் கூட இந்த ஆடியோ கேட்ட உடனே உங்களுக்கான விஷயம் என்ன? குறிப்பா இந்த ஆடியோட பின்னணி எப்படின்னு பாக்குறீங்க? இந்த ஆடியோவை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த தருணத்தில் வெளியிட்டது வேணா ஆச்சரியமா இருக்கலாமே தவிர இந்த ஆடியோல ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இந்த 2Gயின் படம் வரைந்து பாகங்களை நீங்க குறிக்கிறதா இருந்தால் 2G என்ற ஊழலின் அது ஆரம்பத்திலிருந்தே இப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. நீராராடியாவும் கனிமொழியும் பேசின, அதாவது நூற்றுக்கணக்கான டேப்புகள் அப்போ வெளியில வந்துச்சு. ஸோ அதெல்லாம் அதுல ஒரு இதுலயும் ஜாஃபர் சேட் இன்வால்வ் ஆயிருந்தார். அவர் தான் உளவுத்துறை தலைவராக இருந்தார். அவர் அதாவது அவரை வைத்துதான் இந்த 2G வழக்கை சிபிஐல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார் திமுக. இது வெளிப்படையான விஷயம். இது அந்த நீராராடியா அதுலயே பாத்தீங்கன்னா ஜாஃபர் சேட்டுடைய ரெஃபரன்ஸ் வரும். நீராராடியாவும் கனிமொழியும் ஜாஃபர் சேட்டும் பேசின ஆடியோலாம் முன்னால டேப்ஸ் நிறைய வந்திருக்கு. 2G வழக்கு விசாரணைக்குள்ள இருக்கும்போதே வந்தது. அதுல முதலா அந்த 2G வழக்கு ஆராசா பேர்ல வந்ததுக்கு காரணமே உள்கட்சி பிரச்சனை தான் திமுகல. அதுக்கு முன்னால அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் தான் தகவல்களை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகள் உண்டு. அது உண்மையா பொய்யா நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா யாரோ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வெளியே வருதுன்னு சொன்னால்
ஏதோ ஒரு மொட்டை கடுதாசு போட்டவனாவது ஒருத்தன் மினிமம் இருப்பான். இது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் நீராராடியா கனிமொழி வந்து பேசின டேப்புகளை விட இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதில் ஒன்று என்ன வந்து மறுபடியும் இவ்வளோ வருஷம் கழிச்சு வருதுன்னா, 2Gல வந்து ஆராசா வந்து ஒரு என்ன ரொம்ப புத்திசாலியான ஒரு அரசியல்வாதி, ஒரு வழக்கறிஞர். அந்த எவ்வளவோ ஊழல் நடைபெற்றது என்பதற்கு வந்து ஒரு வந்து ஒன்றும், அதாவது சாதாரண குழந்தைய கேட்டால் கூட தெரியும். அது 1,76,000 கோடி தானா, இல்லை 10,000 கோடியா, 20,000 கோடியா, நம்ம அதுக்குள்ள டெக்னிக்கலாக போல. ஆனால் ஆயிரக்கணக்கான கோடிகளில் ஊழல் நடைபெற்றது என்பதற்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. குசேகான்னு ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் வந்து இது அது என்னமோ ஒரு வெஜிடபிள் என்னமோ ஒரு அந்த மாதிரி ஸ்வான் டெலிகாம் இப்படிலாம் இது மூலமாலாம் வந்து வந்துச்சுன்னால், திடீர்னு வந்து கலைஞர் டிவிக்கு வந்து அப்போ வந்து 200 கோடி ரூபா வந்து அவங்க அது மூலமாக பணம் வருது. அது வந்து சிபிஐயில் என்கொயரி வந்த உடனே அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள திருப்பி இதுக்கு கொடுத்துட்டாங்க. கடன் வந்து நாங்கள் கடனாக வாங்கியிருந்தோம், வட்டிக்காக வாங்கியிருந்தோம், திருப்பி கொடுத்துட்டோன்னு. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சிமெண்ட் நிறுவனம், தமிழ்நாட்டில் உள்ள சிமெண்ட் நிறுவனம் 80 கோடி கொடுக்குது ஒரே செக்கா. ஏன் இந்த 80 கோடி கொடுக்குறீங்க அப்படின்னு, எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு கலைஞர் டிவியில் விளம்பரத்துக்காக நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்தோன்னு அவங்க அந்த நிறுவனம் சொல்லுது. நான் பத்திரிகை நடத்தினவன், 1978 பத்திரிகை துறையில் இருக்கிறவன். யாராவது விளம்பரம் கொடுத்துட்டு அவன் பின்னால் போய் 3 மாதத்துக்கு அலைஞ்சி வாங்கினாலே பூர ஜென்ம புண்ணியம். வாங்கிறதுக்குள்ள உயிர் போயிடும். இப்போ சில இடங்களில் கரெக்டாக கொடுத்துருவாங்க, முக்கால்வாசி இடங்களில் துரத்தி தான் வாங்கணும். 5 வருஷத்துக்கு அட்வான்ஸாக ஒரு டிவி சேனலுக்கு வந்து விளம்பரத்துக்காக அட்வான்ஸ் கொடுக்குறாங்கனாலே அது ஊழல் அங்கே வந்து வெளிப்படையாக தெரிகிறது. நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். இதை மாதிரி வந்து அப்போவே எல்லாமே வெளிப்படையாகவும் வெட்ட வெளிச்சமாகவும் இருந்தது. பட் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னால், இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுல வந்து திமுகவுக்கு வந்து ஆராசாவுடைய மூளையும் பயன்பட்டது, ஜாஃபர் சேட்டுடைய மூளையும் பயன்பட்டது. ஜாஃபர் சேட் வந்து உளவுத்துறையில் அவர் தலைவராக வச்சிருந்தது காரணமே அவர், அதாவது மூளைன்னா அது பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அவசியம் வந்து செய்த தவறுகளை, குற்றங்களை மறைப்பதற்கு என்ன செய்யணும், சிபிஐ என்கொயரியில். இப்போ சொல்கிறாங்க இடி அமலாக்கத்துறை வந்து பாஜகவுடைய கிளையாக செயல்படுகிறதுன்னு. அது அவங்க அரசியல் விமர்சனம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இவ்வளவு தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை இத்தனை அமைச்சர்கள் பேரில் வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டுகள், சொத்து குவிப்பு இருக்குன்னா, எல்லாமே அரசியல் வன்மமாக இருக்குன்னா, அப்படின்னா உண்மையிலேயே இவங்கெல்லாம் வந்து பாவம் சாதாரண வாடகை வீட்லேயோ இல்லை ஒரு சின்ன ஒரு 2 பெட்ரூம் வீட்லேயோ தான் இருக்கணும் அமைச்சர்கள்லாம். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு சொத்து, எவ்வளவு பினாமி சொத்துன்னு பார்க்கும்போது எங்கிருந்து வந்தது, ஊழல் செஞ்சு தான் வந்தது. அதை இடி கேட்குறேன். அதை இடி இப்போ வருது, அது வந்து ஒரு பிரச்சனையாவது. நீதிமன்றங்கள் முன்பை விட நீதிமன்றங்கள் இப்பொழுது அதிக விழிப்புணர்வை, அதான் அராஜகம் தாங்கல அவங்களுக்கே, நீதிமன்றங்களுக்கு, நீதிபதிகளுக்கு. அன்னைக்கு ஆராசா மூலமாகவும் கலைஞர் இருக்கும் பொழுது, கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது ஜாஃபர் சேட் போன்றவர்களை பயன்படுத்தி அதை எப்படி அடக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ அந்த ஆளுமையும் இல்லை, அந்த திறமையும் இல்லை. இதை போய் திறமைன்னு சொன்னா நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. இது ஒரு திறமையான நீங்க கேட்பீங்க, அல்ல பொதுமக்கள் கேட்கலாம். இதுவும் ஒரு திறமை தானே. ஒரு செய்த தவறை வந்து புத்திசாலித்தனமாக மறைப்பதும் புத்திசாலித்தனம் தான். இப்போ ஜாஃபர் சேட் வந்து நீங்க அது முதல் ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2 பார்த்தீங்கன்னா இந்த பினாமியா எங்கெங்கெல்லாம் டெண்டர் வச்சிருக்காங்க, போனாங்க, வந்தாங்க, எடுத்தாரு. 3வதுல வரும்போது நீங்க சொல்ற இப்போ சமீபத்தில் இந்த ஆடியோ, அதுல டிஆர் பாலுவும் சரி, இப்போ ஆராசாவும் ஜாஃபர் சேட்டு என்ன பேசுறாங்க, இந்த செய்த தவறை எப்படி மறைப்பதுன்னு. அதுல ஒரு ரெஃபரன்ஸ் கூட இந்த ஆடியோல இந்த இவர் ஆராசா பேசுனதுல பார்த்தீங்கன்னா, அவர் ஏபி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஏபி அந்த யாருன்னா அது அமைப்போட தலைவர்னு. அது வந்து ஏபி சிங்னு சிபிஐ உடைய தலைவர், இயக்குனராக இருந்தார் அப்போது. 2010 12 வரைக்குமே என்னமோ ஒரு இயக்குனராக இருந்தார் சிபிஐயில். அப்போ அவங்க தான் விசாரணை பண்ணுறாங்க. அதில் தெளிவாக சொல்கிறாரு ஆராசா, நான் எல்லாம் பேசிட்டேன், அவங்க வந்து ரொம்ப ஹார்ஷாலாம் கேள்வி கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, சும்மா அப்படி சாஃப்டாக கேட்டுட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஆட்கள்லேயே 2 பேர் தைரியமாக வீட்டுக்கே வந்துட்டாங்க. அதே மாதிரி ஸ்வான் டெலிகாம்லாம் வந்து அவங்களாம் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம், பதில் சொல்லிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து இது ஒன்றும் புதுசு இல்லை. வீடியோகான் போன்ற நிறுவனங்களோட அங்க நடந்த சில தவறுகள், சிபிஐ விசாரணைகள், அதாவது திமுகவுக்கு தொடர்பு இல்லாதது,
அங்கெல்லாம் நாங்கள் வந்து டீல் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் எங்களுக்கு நம்ம தமிழ் படத்தில் சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஜுஜுபின்னு சொல்கிற மாதிரி அவங்க அதை பார்த்துக்கிறேன்ட்டாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கான் அன்னைக்கு பேசப்பட்ட வீடியோக்கான், ஏன்னா இது பேசுனது வந்து ஆடியோ வந்து இப்போ இல்லை, பல வருஷங்களுக்கு முன்னால். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு 4 வருஷம் முன்னால் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ வங்கியுடைய தலைவர் வந்து சந்தா கொச்சார் வந்து அவர்களுக்கும் வீடியோகான் வேணுகோபால் தூத் வந்து ஐசிஐசிஐயில் வந்து அந்த அம்மா சந்தா கொச்சாருடைய கணவரையே வந்து வைத்து ஒரு கம்பெனி போட்டு மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்ததாக இன்னைக்கு அவங்க வந்து கிரிமினல் குற்றப்பதிவு வந்து சந்தா கொச்சார் பேரில் இருக்கு. அவங்கள டிஸ்மிஸ் ஒரு இதில் வந்து ஒரு பேங்க்குடைய சேர்பர்சன், அதுவும் ஒரு பெண்மணியை, அவ்வளவு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து குரோத் இருந்த ஒரு பெண்மணி இப்படி ஒரு மோசமான ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்றது அது ஒரு வேதனையான விஷயம். எதுக்காக சொல்லணும்னா ஆக மொத்தம் அந்த வீடியோகான் வந்து அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்குங்கிறது அதுக்கப்புறமா பின்னால் ப்ரூஃப் வந்தது. அப்போ இவங்க வந்து வீடியோகானெல்லாம் டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதை போன்ற பல நிறுவனங்கள் ஏமாற்று இருக்கின்றன. சிபிஐ விசாரணை எப்படி சமாளிப்பது என்பது அந்த ஸ்வான் டெலிகானுக்கு தெரிஞ்சிருந்தது. இப்போ நம்ம ஆள் அந்த இப்போ வந்திருக்கிற சிபிஐ தலைவரும் அவர்கிட்டையும் பேசியாச்சு. அவரும் வந்து நான் சாஃப்டாக தான் விசாரிக்க சொல்லியிருக்கேன், ஹார்ஷாக ஒன்றும் கேட்க மாட்டோம் இப்படி சொல்லி ஜாஃபர் சேட்டு அப்படியா அது வந்து அந்த காப்பி எனக்கு அனுப்புங்க, அங்கே என்ன ஸ்டேட்மெண்ட்டு உங்ககிட்ட எங்கிட்டையும் வந்து அவ்வளோவா இதுவாக கேட்க மாட்டேன்ட்டாங்க, ஏதோ ஒரு பேருக்கு 4 கேள்வி கேட்டுட்டு போயிடுவேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வந்து எப்படி 2G வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து அவருக்கு ஆகராசாவுக்கோ இல்லை திமுகவுக்கோ இல்லை அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கோ எகெயின்ஸ்டாக போகாமல் தப்பிச்சது. எப்படின்னால் தப்பிச்சது நிரபராதின்னு தப்பிக்கல, சிபிஐ அவர்களுக்கு அப்பொழுது இருந்தது யூபிஏ அரசு, அதனால வந்து சிபிஐ வந்து அவர்களுக்கு உதவியது. இவர்கள் செய்த தவறுக்கு வந்து சிபிஐ வந்து விசாரணை செய்வதற்கு பதிலாக இவர்களை எப்படி விடுவிப்பது என்பதில் சிபிஐ வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இருந்தது. அப்படிங்கிறது இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் வெளியில வந்திருக்கு. இதில் இப்போ அரசியல் ரீதியா போறதுக்கு முன்னாடி ஜாஃபர் சேட்டுடைய அந்த ஏன்னா அவர் வந்து தமிழக உளவுத்துறையுடைய ஒரு அதிகாரி, அவர் வந்து இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள், அது சார்ந்த பிரச்சனைகள், அதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். ஆனாலும் கூட சிபிஐங்கிறது ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி, அந்த ஏஜென்சியில் நடக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷனை தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு உளவுத்துறை அதிகாரி மூலமா இன்ஃபுளுன்ஸ் பண்றதுங்கிறது எப்படி நடந்தது? பொதுவாக வழக்கமா இது எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த பேட்ச்மேட்டுன்னு வருவாங்க. இப்போ ஜாஃபர் சேட் ஐபிஎஸ் படிக்கும்போது அவரோட பல பேர் ஐபிஎஸ் படிச்சிருப்பாங்க, ஒரு 80 பேர் 100 பேர் ஒரு 200 பேர் கூட இருக்கலாம், நான் தோராயமாக. அது மாதிரி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து பின்னாளில் வந்து சிபிஐயில் போய் இருந்திருப்பாங்க, ஐபியில் போவாங்க, ராவில் போயிருப்பாங்க, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் போயிருப்பாங்க, அது இல்லை வேற கேடர் வேறு மாநிலங்களில் போயிருப்பாங்க. இது வந்து அப்போ நார்மலி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா நான் பல ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் தொழிலதிபர் என்ற முறையிலையும் பத்திரிகை அதிபர் பத்திரிகை ஆசிரியர் என்ற முறையிலையும் ஏதோ ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப் இருந்தது. அப்போது அவங்க வந்து சாதாரணமாக நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு இடத்துல ஒரு மைசூரில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஃபேமிலியோடு போகும்போது அங்கே ஒரு எம்எல்ஏவோட பையன் வந்து எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துட்டான் வீட்டில் இருந்த பெண்கள்லாம். இதை வந்து அங்கே கமிஷனர்கிட்ட சொன்னால் அங்கே கர்நாடகாவில் அது அவங்க ஒன்றும் எடுத்துக்கல. அப்போது இங்கே உள்ள ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், எனக்கு தெரிந்த ஆஃபீஸரை கூப்பிட்டு சொன்னேன், அவர் உடனே அவரோட பேட்ச்மேட்டை சொல்லி கமிஷனர் என்னை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு ஆக்ஷன் எடுத்தார். நான் சொல்றது ஒரு சின்ன உதாரணத்துக்காக. அப்ப அந்த பேட்ச்மேட்ஸ்ன்றது வந்து அது ஒரு நெட்வொர்க் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. அந்த நெட்வொர்க் மூலமா தான் இப்போ நீங்க வந்து அவரை வெறும் வந்து உளவுத்துறை தலைவராக மட்டும்தான் பார்த்தீங்க, கிட்டத்தட்ட அவர் வந்து தமிழக அரசையே இயக்கிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த பீரியட்ல யாரு ஜாஃபர் சேட், ஆமா அந்த பீரியட்ல வந்து ஜாஃபர் சேட் சொல்றதை தான் கலைஞர் கேட்பாரு. எதையாவது கலைஞர்கிட்ட சொல்லணும்னா ஜாஃபர் சேட்டுகிட்ட சொல்லி தான் வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. எப்பவுமே எல்லா முதல்வரோ இல்லை பெரிய அரசியல்வாதிகளோ மூத்த அரசியல்வாதிகளோ அவங்களுக்குன்னு சில பேர் நம்பிக்கையாக வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அதில் தப்பாக பண்ணுறாங்களா ரைட்டாக பண்ணுறாங்களா அது வேற விஷயம். அதாவது அந்த நம்பிக்கைக்கு உரியவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாது. நிச்சயமாக வந்து அவங்களை பயன்படுத்தி கொண்டு மற்றவர்கள் ஒன்று தவறு செய்வாங்க, இல்லை தவறை மறைப்பாங்க, இல்லை தங்களுக்கு வேண்டியதை நடத்தி கொள்வார்கள். அந்த வகையில் ஜாஃபர் சேட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு துணை முதல்வராகவே இருந்தார். நான் சொல்வது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அந்த பீரியட்ல. ஆனால் நிர்வாகத்திற்கு காரணமாகவோ இல்லை நிர்வாக குளறுபடிகளுக்கு காரணமானதோ ஜாஃபர் சேட்டு தான்.
திமுகவை வந்து அதாவது தவறுகள் செய்வதற்கு காரணமா இருந்ததும் ஒரு வகையில் அவர் தான். ஏன்னு கேட்டா அவர் அதை எப்படியாவது மறைச்சிருவாரு, அதை எப்படியாவது காப்பாத்திருவாருன்னு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்னுடைய அலுவலகம் அடையாறுல, தமிழக அரசியல் பத்திரிகையுடைய அடையாளம். அதுக்கு பக்கத்திலேயே அந்த எல்பி ரோட்ல ஒரு ஒரு அலுவலகம், தனியார் அலுவலகம். இந்த தனியார் அலுவலகத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒட்டு கேட்கும் அந்த கம்பெனியில ஒரு 20 பேர் வேலை செய்யறாங்க. அவங்களோட வேலை என்னன்னா டெய்லி ஒட்டு கேட்கணும். யார் இல்லைன்னா ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்றாங்க. திமுக அரசு அப்ப இருந்து அதை ஒரு 200 பேர் லிஸ்ட். இந்த 200 பேர்ல அரசியல்வாதிகள் வராங்க, என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் வராங்க, முக்கியமானவங்க எல்லாம் வந்து அதுல இருக்காங்க. அவங்களோட எல்லாரோட இதையும் ஒட்டு கேட்டு அதை ஒட்டு கேட்டதுல உள்ள அந்த என்ன முக்கியமான விஷயங்களை வந்து ஜாஃபர் சேட் இதை வந்து ஒரு கம்பெனிக்கு டெண்டர் மாதிரி கொடுத்து, டெண்டர்னா போலீஸுக்கு வந்து இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸுக்காக தனி ஃபண்ட்ஸ் இருக்கு. அந்த ஃபண்ட்ஸுக்கு வந்து அவங்க கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை, அதுக்கு ஆடிட் கிடையாது. இது இப்போவும் உள்ள நடைமுறை. அப்போ அந்த பணத்துக்கு ஆடிட் கிடையாது. அப்படிங்கும்போது ஏன் செலவு பண்ண, எதுக்கு செலவு பண்ண, யாருக்கு செலவு பண்ண, வவுச்சர் எங்க, பில் எங்க, இதுக்கெல்லாம் வேலை இல்லை. அந்த மாதிரி சமயத்துல அந்த கம்பெனியை போட்டதே ஜாஃபர் சேட் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தெரிய வந்து அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்போ மூக்க அழகிரி அவர் முதல்வர் ஸ்டாலின், இப்பொழுதைய முதல்வருடைய அண்ணன். அப்போ அந்த அவர்களுக்குள்ள அந்த மோதல் வந்து ஒரு பக்கம் அவருக்குன்னு ஒரு குரூப்பு, ஸ்டாலினுக்கு ஒரு குரூப்புன்னு இருந்த பீரியட்ல அப்போ வந்து மூக்க அழகிரியுடைய தொலைபேசியுமே ஒட்டு கேட்கப்பட்டது. என்ன தைரியம் இருந்தால் ஜாஃபர் சேட் வந்து மூக்க அழகிரி முதல்வருடைய மூத்த மகன், கட்சியிலும் அவர் ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தார். அதை தவிர தென்மண்டல அமைப்பு செயலாளர், அதுக்கப்புறம் மத்திய மந்திரியாளர் இருந்தாரு. இது வேற. நான் எதுக்கு சொல்றேன்னா, அப்போ முதல்வருடைய மகன், இது முதல்வருடைய அனுமதியோடு செய்தாரா இல்லையா தெரியாது. ஒரு கால் முதல்வரே வந்து கலைஞர் அவர்கள் வந்து இல்லை ஏதாவது தடபுடான்னு யார்ட்டையாவது ஏதாவது பேசிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து வந்த தகவல் என்னன்னால், அவர் வந்து மூக்க அழகிரி வந்து குடும்பத்திற்கு எதிராக அவர் கொஞ்சம் கோவக்காரரு, செயல்பட்டுருவாரு, அவருக்குன்னு ஒரு இது இருக்கு, அவர் வந்து அடுத்தது வந்து தான் முதல்வராக வர வேண்டும் கலைஞருக்கு அப்புறம்னு முயற்சி பண்றாரு, இப்படிங்கிற அந்த ஒரு கணக்குல அவர் என்ன பண்றாருன்றத அவரை வந்து வாட்ச் பண்ணணும், அதை ஒட்டு கேட்கணுங்கிற முடிவை யார் எடுக்கிறா? முதல்வர் எடுத்திருப்பாரா என்பது நமக்கு தெரியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை. ஜாஃபர் சேட் எடுத்துட்டு அதுல முக்கியமானது இருந்தா முதல்வர்கிட்ட எடுத்துட்டு போவோம், இல்லைன்னா விட்டுடுவோம். ஸோ இந்த அலுவலகத்தை வந்து நடக்குது அப்படின்றத கேள்விப்பட்டு இதை அட்டப்படத்துல போட்டோம் நாங்க தமிழக அரசியல் பத்திரிகையில. ஜாஃபர் சேட் படத்தை போட்டு எனக்கு எங்கிருந்தோல்லாமோ மிரட்டல் வந்தது. அந்த கம்பெனியை வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல வந்து அந்த இடத்துல இருந்து காலி பண்ணிட்டாங்க. நாங்க அட்டப்படத்துல போட்ட உடனே அது காலி பண்ணது கேட்டதுக்கு இதை விட ஒரு வேற இடமா பாக்குறோம், இது வந்து ஆக்சுவலா அரசியல் ஒட்டு கேட்பு இல்லை, இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஐடி கிட்டின்னு ஏதோ ஒரு கதை வழக்கமாக சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு வாரம் மேக்சிமம் ஒரு 10 நாள்ல வந்து அந்த இடத்துல போய் பார்த்தா காலியா இருக்கு. ஒரு 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 ஃபிளாட்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஃபிளாட்ல, அது பெரிய ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இல்லை, அது யாரும் ரொம்ப பார்க்காத யாரோ ஒரு ஃபிளாட் இருக்குன்னு அந்த ஃபிளாட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க, 4 பேர் வராங்க போறாங்க, 10 பேர் வராங்க, ஏதோ சின்ன கம்பெனி இருக்கு, ஐடி கம்பெனி. எதுக்காக சொல்றேன்னா, திமுகல உள்ள அமைச்சர்கள் முதல்வரின் மூத்த மகன் மூக்க அழகிரியோட போனையும் அதுல பார்க்கும்போது வந்து அதை செக் பண்ணி அந்த லிஸ்ட்டை நாங்க எடுத்துட்டோம். அரசியல் பத்திரிகைன்னா நமக்கு அதான வேலை. எங்க பூர முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அங்க கூட பூந்து பாக்குறது தானே, அதுதானே அரசியல் பத்திரிகை. அப்போ வந்து லிஸ்ட் எடுத்தபோது 270 பேர் என்னமோ இருந்தாங்க. அதுல நான் பார்த்து சந்தோஷப்பட்டது என்னுடைய தொலைபேசி எண்ணும் இருந்தது. யாரெல்லாம் வந்து திமுக நபர்களும் இருந்தாங்க, திமுக எல்லா கட்சி எதிர்கட்சிக்காரர்கள் நிச்சயமாக இருந்தார்கள். பத்திரிகையாளர்கள் திமுகவுக்கு எதிர்ப்பானவர்கள் என்று அவர்கள் நினைக்கக்கூடிய பத்திரிகையாளர் இல்ல விமர்சனம் செய்யக்கூடிய பத்திரிகையாளர்கள், திமுகவில் சில அமைச்சர்கள், டாப் அதுல வந்து பாத்தீங்கன்னா மூக்க அழகிரி முதல்வரின் மகன் அப்படின்னா அதுக்கப்புறம் பாக்கி எல்லாரும் அப்புறம் என் பேர் இருக்கு உங்க பேர் இருக்குன்னு சொல்றதெல்லாம் அர்த்தமே இல்லையே. ஸ்டாலின் இல்ல, ஸ்டாலின் பேர் இல்ல, ஸ்டாலின் பேர் இல்ல. அப்ப இது எங்கிருந்து எப்படி நகர்ந்தது அது உங்களுடைய யூகத்துக்கு விட்டுறலாம். எதுக்காக சொல்றேன்னால், அப்பொழுது ஜாஃபர் சேட் முதலானவர்கள் வந்து அப்ப மூக்க அழகிரியை என்ன காரணத்தினாலும் அவர்கள் வந்து எதை விரும்பவில்லை, இல்லைன்னா சந்தேகப்பட்டார்கள். அப்படித்தானே வச்சுக்கணும். ஆமா. அப்ப ஸ்டாலின் பேர் இல்லைன்னா அது என்ன சொல்ல வேண்டிய, அதுல புரிய வேண்டிய அர்த்தம் புரிகிறது. கனிமொழியும் இல்லை. ஏன்னா
அந்த பீரியட்ல ஜாஃபர் சேட், கனிமொழி, ஆராசா இந்த ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. அப்ப ஸ்டாலினுக்கு இருந்த அந்த ஒரு அதிகாரத்தையும் அந்த என்ன சொல்றது அந்த பவரையும் விட கனிமொழி, ஆராசா, ஜாஃபர் சேட் இந்த முக்கோணம் வந்து பவர்ஃபுல்லா இருந்தது. அது எதுக்காக சொல்றேன்னா, அப்போ ஜாஃபர் சேட் இப்படிப்பட்ட ஒரு ஒரு முடிசூடா மன்னனாக கலைஞருக்கு அடுத்த ஒரு அதிகார மையமாக இருந்தார். அப்படிங்கும்போது அவரை யூஸ் பண்ணி சிபிஐயை டோட்டலா வந்து நியூட்ரலைஸ் பண்ணி இந்த விசாரணையை நீர்த்து போக செய்துதான் ஆராசாவால கொண்டு வர முடிஞ்சது. ஆராசாவுடைய அறிவுத்திறனால கொண்டு வந்தது நம்ம வந்து இல்லைன்னு சொல்லலை. அந்த அறிவுத்திறன் வந்து அது அப்படியே வந்து கோர்ட்டுக்கு போனோன்னு பொங்கி வழிஞ்சி அவர் கொண்டு வந்துடல. இதெல்லாம் வச்சு சிபிஐ விசாரணை மழுங்கடித்து அந்த எங்கெல்லாம் அந்த வீக் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை சிபிஐயே இவர்களுக்கு எடுத்து கொடுத்து அதை கரெக்டாக வந்து அவர் நீதிமன்றத்தில் கொடுக்கும்போது அந்த ஆதாரங்கள் முழுதாக வந்து வரலன்னு சொல்லி வந்து இப்போ மறுபடியும் அது இதில் அப்பீலில் இருக்குது, மேல்முறையீட்டில். இந்த சமயத்தில் இது வெளியே வருது. இன்னும் அதே மாதிரி 11 டேப் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. ஆராசாவும் ஜாஃபர் சேட்டும் பேசுன 11 டேப் இருக்குன்னு சொல்றாரு. அதுல இன்னும் விவரங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். எப்படியெல்லாம் அந்த சிபிஐ விசாரணை இவர்கள், ஏன்னா இது வந்து நான் அதை எங்க பாக்குறேன்னா, இப்ப இதை வெளியிடுறதுடைய இது வந்து இப்ப அந்த மேல்முறையீடு அநேகமா சில மாதங்களில் அது வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குன்னு சொல்றாங்க. வந்திருக்கணும், இப்பவே இன்னும் இது வரைக்கும் வரல. அப்படி விசாரணை வரக்கூடிய சமயங்களில் தினசரி விசாரணைன்னு வரும்போது இதை மாதிரி ஆடியோக்கள்லாம் வந்து சமர்ப்பிக்கப்பட்டால் அந்த வழக்குடைய திசை போக்கு மொத்தமாக திமுகவுக்கு எதிராக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு நீதிபதிகள் வந்து அவர்கள் கடவுளுக்கு அடுத்தபடின்னு சொல்லுவாங்க. பட் அதை தாண்டி நான் பொதுவாக சொல்றது வந்து அவர்களும் மனிதர்கள் தான். அதனாலதான் வந்து ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியும் இன்னொரு உச்சநீதிமன்ற நீதிபதியும் ஒரே சட்ட புத்தகத்தை வைத்து வேறு வேறு கருத்துக்கள் சொல்கிறார்கள் இல்லையா? அப்ப யார் ரைட்டு யார் தப்பு அப்படி சொல்ல முடியாது. நம்ம 2 பேருமே ரைட்டா இருக்கலாம், 2 பேருமே தப்பா இருக்கலாம். பார்ஷியலி ரைட்டு பார்ஷியலி ராங்னு இப்படி இல்லைன்னா வந்து வேற எங்கேயாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க வந்து ஒரு சூப்பரண்ட் வந்து தப்பான முடிவு எடுத்தாருன்னா அவருக்கு மேல இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வந்து சூப்பரண்ட்டுக்கு மெமோ கொடுத்துருவாரு, சார்ஜ் ஷீட் கொடுத்துருவாரு. நீதிபதிகள்ல உயர் நீதிமன்றம் வந்து தவறு, இவருக்கு பெயில் கொடுத்துருக்க கூடாது, இல்லை கொடுத்துருக்கணும், இல்லை ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா மேல சுப்ரீம் கோர்ட்ல அதை ரிவர்ஸ் பண்ணாங்கன்னா அந்த நீதிபதியை வந்து தண்டனை கொடுத்துட்றாங்களா, இல்லை அவர் பேர்ல மெமோ கொடுத்துட்றாங்களா? இல்லை. ஏன்னா அது நான் சொல்றது அது வந்து அதை விமர்சனம் செய்யவில்லை. இந்த கவர்மெண்ட் பியூரோக்ரசி வேற, ஜுடிஷியரி வேற. ஜுடிஷியரியில வந்து இது தவறுன்னு சொல்றது வந்து சரியா தவறா என்பது வந்து அங்க உள்ள உண்மையை பொறுத்து இல்ல, ஆதாரங்களை பொறுத்து. உண்மை வேறு, ஆதாரம் வேறு, நியாயம் வேறு, தர்மம் வேறு, சட்டம் வேறு, நியாயம் வேறு. இப்படி வச்சுங்க. நியாயமா இருக்கிறவனுக்கு எல்லாமே வந்து சட்ட பிரகாரம் வந்து ஃபேவரபிளா நடக்குதா? நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். அந்த வகையில இது வந்து திமுகவுக்கு ஏற்கனவே உள்ள பின்னடைவுகளை தாண்டி இப்ப இந்த அமலாக்கத்துறை மற்ற பிரச்சனைகள்லாம் போய் ஏவாவேலுக்கு மறுபடியும் புறம்போக்கு நிலம் வாங்கினாருன்னு சொல்லி ஒரு வழக்கு, இப்படி வரிசையா ஒவ்வொருத்தர் பேர்லயும் 3 வழக்கு 4 வழக்குன்னு வந்துகிட்டு இருக்கு, ஒரு மூத்த மந்திரி பேர்லயும். இப்போ வந்து இந்த 2G வழக்கு கொஞ்சம் அடங்கி போய் இது ஒன்றும் இல்லைன்ற நீர்த்து போன மாதிரி இருந்தது. இது மறுபடியும் கிளைத்து கொண்டு இது வருவதற்கான ஒரு இருக்கு. இப்படி வரும்பொழுது திமுகவிற்கான சோதனை காலம் தொடர்கிறது. இதைத்தான் நம்ம சொல்ல முடியும். இதுல இப்போ சிபிஐ வந்து ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. இப்ப அவங்க வந்து இந்த விசாரணையை வந்து அவங்க ஏற்கனவே UPA 2லயும் வந்து டிஎம்கே வந்து அலைன்ஸ்ல தான் இருந்தாங்க காங்கிரஸோட. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 2G கேஸை நீர்த்து போக செய்யணும் அப்படின்னு தமிழக அரசு வந்து ஒரு தனியான முனைப்பு காட்டினது அப்படிங்கிறது சிபிஐ வந்து இதை வந்து நேர்மையா கொண்டு போகணும்னு நினைச்சிருக்கா? அப்போ உண்மையிலேயே சிபிஐ நேர்மையா கொண்டு போனோம்னு நினைச்சிருந்தா அவர் வந்து எப்படி ஆராசா சொல்லுவாரு, ஏபி சிங்னு சொல்லல, அவரு ஏபி அப்படிங்கிறாரு. ஏபின்னா அந்த சமயத்துல வந்து யாருன்னு கேட்டதுக்கு அந்த அமைப்பின் தலைவர்னு சொல்றாரு. அந்த சமயத்துல சிபிஐ தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏபி சிங். 2017 அவர் பேர்ல வந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்தார், மோசடி செய்தார்னு அவர் பேர்ல குற்றச்சாட்டு. 2017 குற்றச்சாட்டு வந்ததுனால அவர் குற்றவாளின்னு நான் தீர்ப்பு கூறல. ஆனால் அவருடைய நடவடிக்கை, அவர் செய்தது வந்து சந்தேகத்திற்குரியது என்பது பின்னாளில் வந்து 2G வழக்கில் இல்லை, நான் சொல்றது வேற ஏதோ ஒரு வழக்கு விவகாரத்தில் அவர் 2017 அவர் வந்து அவர் மீது ஊழல் மோசடி, அவர் வந்து யார் வீட்டுக்கோ போனாரு, போய் பணம் ஏதோ பேசினாரு, இப்படி அதாவது அவருக்கு வேண்டியவரை வந்து இதே, அதாவது சப்ஜெக்ட் இதே தான், வழக்கு வேற.
அவருக்கு வேண்டிய ஒருத்தரை வந்து ஒரு பெரிய ஒரு ஊழல் பல 100 கோடி மோசடி வழக்கிலிருந்து காப்பாற்றுவதற்காக அவர் வந்து யாருக்கிட்டயோ போய் பார்க்குறாரு, பேசுகிறாரு. அந்த வண்டி நம்பர்லாம் வந்து போட்டு இப்படி ஒரு விசாரணை நடந்தது. அது வேற வழக்கு, அதனால அதை பற்றி விவரங்கள் வேண்டியதில்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, ஆக அந்த ஏபி சிங் என்பவர் இப்படி நடந்து கொள்ளக்கூடியவர் என்பதற்கான பின்னாளில் வந்த ஆதாரங்கள் சொல்கின்றன. அப்படி இருக்கும்போது இவர்கள் சிபிஐ வைத்து, அதாவது யூபி அரசு, காங்கிரஸ், ஏன்னா அப்போ வந்து காங்கிரஸ் வந்து திமுகவுடைய ஆதரவு இல்லைன்னா ஆட்சி கவிழ்ந்துற நிலைமையில இருந்தது. இவர்களை நம்பித்தான் அவர்கள் ஆட்சி புரிய வேண்டிய சூழ்நிலையில் இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவங்களை வந்து காப்பாத்துறதுங்கிறது வந்து அவங்களுடைய தலையாய கடமை. அப்படி அந்த ஒரு கட்டாயம் இருந்த பொழுது காப்பாற்றி இருக்கிறார்கள். அப்படிதான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அந்த கனிமொழி நீராராடியா பேசுனதிலிருந்து அப்போ வந்து வைகோ அவர்கள் வந்து என்ன சொன்னாரு, கட்டுக்கட்டா பொட்டி பொட்டியா வந்து ஸ்டாலின் வந்து பணத்தை வந்து வாங்கி 2G பணத்தை வாங்கி 600 கோடியோ என்னமோ வாங்கி தயாளம்மாள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு அப்படின்னு பேசின வீடியோலாம் இன்னைக்கு கூட உலா வந்துட்டு இருக்கு. அது வந்து அவர் வைகோ எந்த ஆதாரங்களை வைத்துக்கொண்டு அன்னைக்கு பேசினாரு அது நமக்கு தெரியல. அவருக்கு என்ன செய்திகள் வந்ததுன்னு. சாதிக் பாஷா மரணம் சம்பந்தமா கூட பேசியிருப்பார் வைகோ அவர்கள். சாதிக் பாஷா, ஆமா, சாதிக் பாஷா மரணம் சமாச்சாரமா வந்து பேசுனாங்க. அந்த விஷயத்தில் வந்து இங்க வந்து வேற ஒரு நான் பத்திரிகையாளர்ன்ற முறையில் ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவங்கள் நடைபெற்றது. அனுபவங்கள் அது கசப்பான அனுபவங்களா இல்லை இப்போ நினச்சி பார்க்கும்போது சிலிர்க்கக்கூடிய அனுபவங்கள். என்னுடைய ஒரு நிருபர் வந்து என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் ஆர்வ கோளாறுல அந்த சாதிக் பாட்ஷா இறந்த உடனே அவர் உடலை வந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியிலேருந்து பெரம்பலூருக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அவங்க மசூதியில் வச்சு அதுக்கு உண்டான அந்த இதெல்லாம் செய்கிறாங்க. அது செய்யும்போது அந்த அந்த ஃபுல்லாக பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க இந்த மாதிரி ஒரு இதில். அதை வந்து அவங்க பிரிக்கும் பொழுது இவர் சும்மா இல்லாமல் ஆர்வ கோளாறுல யாருடைய அனுமதியும் இல்லாமல் ஒரு நிருபர் அவர் ஒரு பெயருக்காக அந்த முக்கியத்துவத்துக்காக நினச்சிக்கிட்டு ஒரு இஸ்லாமியர் மாதிரி ஒரு லுங்கி குல்லா ஒன்று போட்டுக்கிட்டு மாறு வேஷத்தில் உள்ளே போய் செல்லில் வந்து இங்கே கழுத்துக்கிட்ட காயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து புகைப்படம் எடுத்துட்டாரு. எடுத்த உடனே இவங்க வந்து யார் புகைப்படம் எடுத்தாருன்னு சொல்லி கொஞ்சம் விசாரிக்க போனா இவர் இஸ்லாமியர் இல்லைங்கிறது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சு போய் இது நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டீங்க. ஆமா, ஓகே. இதை துரத்தி அவரை வந்து வெளியே வந்து அவர் உயிருக்கு பயந்து காவல் நிலையத்துல போய் சரணடைஞ்சிட்டாரு. யாரு, நிருபர். அங்கிருந்து டிஎஸ்பி எஸ்பி எல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் வருது, சார் அவர் இப்போ வெளியில விட்டா வெளியில கும்பலா இருக்காங்க, அவர் வெட்டிடுவாங்க. யார் வெட்டிடுவாங்க? இவர் புகைப்படம் எடுத்ததை மறைக்கணும்னு யார் விரும்புவாங்க? யாரோ தவறு செய்தவர்கள் தான். அவர்கள் எந்த மதம் எந்த சாதிங்கிறது இல்லை, அது அவர்கள் எந்த குரூப்புங்கிறது தான் முக்கியம். ஏன் இவரை வந்து அதை வந்து எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? வெறுமனே அவங்கள வந்து எடுக்கக்கூடாதுன்னு, தம்பி அதெல்லாம் மசூதிக்குள்ள நீ எப்படி வந்தேன்னு சொல்லி அவரை திட்டி அனுப்பிச்சிருக்கலாம். கேமராவை செல்லை பிடிங்கி இல்லை கேமராவை பிடிங்கி அனுப்பிச்சிருக்கலாம். நான் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது, வெளியே விட்டான்னு சொன்னோன்னா நான் அதுக்கப்புறம் அவருடைய உயிரை காப்பாற்றினா இல்லை, எங்களுடைய அனுமதியோடு அவர் வந்து அது பண்ணலை. அப்படி இருக்கும் பொழுது ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய நிருபரை காப்பாற்ற வேண்டிய தார்மீக கடமை எனக்கு இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். என்ன பண்ணலான்னு. இல்லை, நான் ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு எஃப்ஐஆர் அவர் பேரில் போட்டுறேன். அவரை வந்து இவங்க அடிக்க வந்தாங்கன்னு சொல்லுங்கள், அவங்க பேரில் ஒரு எஃப்ஐஆர் போட்டுறேன். அப்போ ஒரு எஸ்பி இருந்தார், பேர் வேண்டாம். அவர் வந்து விடிகாலையில் ஒரு 4-4:15 மணிக்கு ஏதாவது ஒரு வண்டி அனுப்புங்க, நான் அவர்களை அதை ஏற்றி விட்டுறேன். 1 மாதத்துக்கு இந்த மாவட்டத்துக்குள்ளேயே அவர் வரக்கூடாதுன்னு அந்த தம்பியை வந்து காப்பாற்றி அங்கேருந்து வண்டியில் ஏற்றி 1 மாதம் வந்து இந்த பிச்சு விடுவான், ஒன்று அந்த பக்கம் போனேன்னா குடும்பத்தோடு வந்து காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி போய் அவர் அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் பொறுத்து அவர் எங்கள் பத்திரிகை பணியிலிருந்து நிறுத்தி வேற ஏதோ பயந்து போயோ இல்லை வேண்டான்னு நினச்சோ பத்திரிகையிலேயே இல்லை. ஏன்னா பத்திரிகையில இருந்தால் திருப்பி 10 பத்திரிகைக்குள்ள மாறி வந்திருப்பாங்க. வேற எங்கேயோ ஒரு வேற ஏதோ வேலை பணிக்கு போயிட்டாரு. ஆனா அந்த சாதிக் பாஷா போட்டோ போட்டு நம்ம ரிலீஸ் பண்ணது, நம்ம போட்டது வந்து இதை மாதிரி நடந்தது அப்படின்னு தமிழக அரசியல்ல போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாம பின்னாளில் சாதிக் பாட்ஷாவுடைய மனைவியும் அவருடைய மைத்துனரும் என்னுடைய அலுவலகத்திற்கே வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, இதை மாதிரி வந்து சாதிக் பாட்ஷாவுடைய யாரோ ஒரு என்னுடைய நிருபர் ஒருவர் மூலமாக வந்து அவர் வந்து கேட்டபோது என்ன வேணும்னு கேட்டேன். இல்லை, எங்கள் பேரில் பினாமியா வந்து 250 கோடி ரூபாய்க்கு ஒருத்தான ஷேர்ஸ் இருந்தது. எவ்வளவு? 250 கோடி.
அந்த வந்த அந்த சாதிக் பாட்ஷாவின் மனைவிக்கோ இல்லை மைத்துனருக்கோ வந்து எழுத படிக்க தெரியாது. சாதிக் பாட்ஷா வந்து ஆராசாவுடைய வகுப்பு தோழர், உள்ளூர்காரரு. அந்த வகையில் அவர் பேரில் ஷேர் வச்சுருந்தாங்க, அந்த கிரீன் ப்ரமோட்டர்ஸா என்னமோ அந்த கம்பெனி பேரில். அது வந்து இப்போ அந்த ஷேர் பணம் எனக்கு 250 கோடி வேணும்னு கேட்குறாங்க இவங்க. அவர் இறந்துட்டாரு, இறந்து போனது மர்மமான முறையில் இறந்து போயிட்டாரு, தற்கொலைன்னு சொல்லப்படுது, இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. அதை விட்டுடுவோம், ஆமத்தான் இறந்து போயிட்டாரு. இப்போ வந்து எங்களுக்கு அந்த 250 கோடி பணம் கொடுங்கன்னு கேட்டால் ஒரு வழக்கறிஞர் மூலமா இதை போய் அந்த வழக்கறிஞரே என்ன பண்ணிட்டாரு, இந்த இவங்க கிளையண்ட்டுக்கே தெரியாம, சாதிக் பாட்ஷா குடும்பத்துக்கு தெரியாம, எதிர்பக்கம்னா எந்த பக்கம்னு உங்களுக்கு புரியும், அங்க பணத்தை வாங்கிட்டு 8 கோடி ரூபாய்க்கு செட்டில்மெண்ட். ஏன்னா அவர் வக்காலத்து கொடுத்துட்டாங்கல்ல, அவர் கைது போட்டு கொடுத்தா கிளையண்ட் போட்டு கொடுத்தா மாதிரி தான் ஒத்துக்கிட்டாரு கோர்ட்ல, 8 கோடி ரூபா வாங்கிக்கிறேன்னு. இவங்களுக்கு அது இஷ்டம் இல்லை. இவங்க தகராறு பண்ண உடனே அப்பொழுது காவல்துறையை வைத்து இவர்களை வந்து மிரட்டுறாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அப்பவும் ஜாஃபர் தானா? இல்ல, அப்ப வந்து ஜாஃபர் இல்ல, அப்ப திமுக அரசு இதாகி அதிமுக அப்பதான் வந்திருக்கு. அதாவது வந்து ஒரு 6 மாதங்கள், ஒரு வருடம் அதுக்குள்ளதான் வந்து அதிமுக அரசு. ஆனால் இன்னும் ஆராசா அந்த திமுகவினர் வந்து அங்கங்க செலுத்தக்கூடிய அந்த அதிகாரம் வந்து குறையல. ஜாஃபர் சேட் இல்ல, அதாவது அந்த உளவுத்துறை பதவியில இல்ல, அதிமுக ஆட்சி வந்துடுச்சு. இருந்தாலும் வந்து இங்க வந்து நீங்க காவல்துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜாஃபர் சேட் சீட்ல இல்லைன்னா கூட, அந்த சீட்ல இல்லைன்னா கூட ஜாஃபர் சேட்டுக்கு வேண்டிய அவர் இருக்கும் பொழுது எத்தனையோ பேரை ப்ரமோட் பண்ணி விட்டுருப்பாரு. அந்த மாதிரி ஆளுங்க இருக்குது. அது எல்லா ஆட்சியிலையும் இருக்கக்கூடியதுதான். திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் இது சாதாரணமா வந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து அவங்களுடைய பேட்ச்மேட்ஸ், அவங்க வளர்த்து விட்டவங்க, அவங்களுக்கு நன்றியா இருப்பாங்க எந்த ஆட்சி மாறினாலும். அது மாதிரி வரும்பொழுது அப்போ வந்து என்கிட்ட எதுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்க கொஞ்சம் பேசி, பத்திரிகையாளர்ன்ற முறையில பேசி நாங்க ஒரு 50 கோடியாவது எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னபோது நான் வந்து சொன்னேன், முதல்ல நான் இந்த புரோக்கரேஜ் பண்றது இல்லை, யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன். 1. 2வது, உங்களுக்கு தெரியும் அது பினாமி, உழைச்சி சம்பாதிச்ச பணம் இல்லை. அப்படி இருக்கும்போது அது வந்து நீங்க வந்து அதாவது அவங்க பண்ணது ரைட்டுன்னு நான் சொல்லலை, ஆனா நீங்க பண்றது ரொம்ப ஜாஸ்தியா ரிஸ்க் எடுக்கிறீங்க. உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கிறதுக்கு அந்த 8 கோடின்னா சரி போய் கேட்டு 8க்கு பதிலாக 10 வாங்கிக்கிங்க, 10க்கு பதிலாக 12 வாங்கிக்கிங்க, ஏதோ ஒன்று வாங்கிட்டு நிம்மதியா இருக்கலாமே அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எங்களுக்கு பணமே வேண்டாம், எங்க உயிரை பாதுகாப்பதற்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு போது, அட்டப்படத்துல சாதிக்குடைய குடும்பத்துக்கும் இதே கதிதானா, சாதிக்குடைய கதிதானான்னு போட்டு அட்டப்படத்துல போட்டேன். அப்பொழுது எனக்கு நிறைய மிரட்டல்கள் வந்தது, கொலை மிரட்டல்கள். அதெல்லாம் நினைச்சா பத்திரிகை ஆரம்பிக்க முடியாது, அரசியல் பத்திரிகை ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா அது நடத்தணும்னா அதுக்கு துணிஞ்சுதான். அப்போ அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, கொஞ்சம் அந்த சம்மந்தப்பட்டவங்க பேர்ல எஃப்ஐஆர் போட்டதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் பாவம், அவருடைய மனைவி, அவருடைய மைத்துனர், அந்த சொந்தக்காரங்க, கூட இருந்தவங்க, அதனை தவிர இவங்க வந்து எந்த விதத்திலையும் அந்த ஊழல்லையும் ஈடுபடலை. இவங்களுக்கு என்னன்னா, அவர் உயிர் போயிடுச்சு. எதனால போச்சு? அவர் பினாமியா இருந்ததுனால போச்சு. இப்போ அட்லீஸ்ட் அந்த பினாமியா இருந்ததுக்கு ஏதோ அந்த குடும்பத்துக்காவது வரணும்னு நினைக்கிறாங்க. நியாயமா இவ்வளவு வரணும்னு அவங்க ஒரு அமௌண்ட் எதிர்பார்க்குறாங்க. ஆனா வந்து அதை விட கம்மியா வந்து வக்கீல வச்சு ஏமாத்தி பண்ணிட்டாங்கன்னும் போது அந்த வலி தாங்காம நான் அதுலலாம் தலையிட முடியாது. ஆனா உங்க அட்டப்படத்துல போடுறேன், இது என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த எஃப்ஐஆர் பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஏதோ வந்து அவங்களும் வந்து நான் சொன்னதுனாலதான் இல்லை, அவங்களுக்கும் ஒரு கால் இந்த ஆள் சொல்றது வந்து ஓரளவுக்கு நம்ம உயிருக்கு உத்தரவாதம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ பணத்தை வாங்கிட்டு ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்கேயோ ஒரு இடத்துல அது சம்பந்தமானவங்களை பார்க்கும்போது, சார் இன்னைக்கும் வந்து அவங்க வந்து உங்களை வந்து நன்றி கடனோட நினைக்கிறாங்க. ஏன்னா அது போட்டவொன்னே தான் அவங்க உயிருக்கு இருந்த ஆபத்து விலகியது. இது வந்து ஏதோ என் பத்திரிக்கையா நான் ஏதோ பெருசா பண்ணிட்டேன்ற பெருமைக்காக நான் சொல்லலை. இப்படி ஒருத்தருடைய உயிருக்கு ஆபத்து வர அளவுக்கு அங்க போய் அட்டாக் பண்றாங்கன்னா நீங்க தப்பே பண்ணல, 2Gல ஒண்ணுமே நடக்கல, ஊழலே இல்லை என்பதுதான் ஆராசா போன்றவர்களின் வகைராவின் வாதம். இது வந்து ஒரு டெக்னிக்கல் விஷயம் தானே தவிர இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து நஷ்டம் எதுவும் இல்லை, இது ஊழலே இல்லை, மோசடியே இல்லை. அப்படியா இருந்தா சாதிக் பாட்ஷா நிலைமை ஏன் அப்படி ஆனது? சாதிக் பாட்ஷா குடும்பத்தை எதற்காக துரத்தினீர்கள்? அவருடைய உயிருக்கு ஆபத்துன்னு பயப்படுற அளவுக்கு ஏன் வந்து அப்படி செஞ்சீங்க? அப்போ எதையோ அவர்கள் சொல்லி விடுவார்கள் அப்படிங்கிறது தானே.
அப்படி சொல்லும் போதே அதுல என்ன இருக்குன்னு தெரியுது. ஸோ இப்போ எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்போ வெளியே வந்திருக்கு இந்த ஃபைல்ஸ் 3ன்னு 2G. இந்த 2G விஷயம் வெளியே வரும்பொழுது இதே சாதிக் பாட்ஷா மற்ற அது தொடர்பான விவகாரங்கள் எல்லாமே இன்னும் பெரிதாக வெளிவரும். இல்ல, ஆனா இதுல நம்ம இந்த ஓபி சைனி அவர்கள், அதாவது இந்த சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்டோடைய ஜட்ஜ், அவர் சொல்ற ஒரு வாசகம் எல்லாருமே சொல்லுவாங்க. காலை முதல் மாலை வரை நான் நீதிமன்ற கதவுகளை திறந்து வைத்து காத்திருந்தேன், ஆனா யாருமே எனக்கு ஆதாரம் கொடுக்கல அப்படின்ட்டு அவர் ஜட்ஜ்மெண்ட்ல எழுதி இருந்தார் அப்படிங்கறதுதான் அதிகமா இந்த விஷயத்துல அதாவது ஒரு நீதிபதியை பற்றி விமர்சனம் செய்வது நாகரிகமும் இல்லை, அது முறையும் இல்லை. ஆனால் ஓபி சைனி எத்தனை வழக்குகளில் எத்தனை பேரை அதாவது ஊழல் செய்ததாக கருதப்படுபவர்கள், உறுதியாக நம்பப்படுபவர்கள் இவர்களை விடுதலை செய்திருக்கிறார் என்று நீங்கள் பட்டியல் எடுத்து பார்த்தால் அந்த இப்ப நீங்க பேசுனது அதுக்கான விடை அந்த கேள்விக்குள்ளேயே இருக்கு. அதாவது நீதிபதிகளும் மனிதர்கள் தான். அதாவது கருப்பு, நான் ஓபி சைனியை பத்தி குறிப்பா எதுவும் சொல்ல விரும்பல. அதே சமயத்துல நீதிமன்றத்துல ஜெயலலிதாவை கூட தான் ஒரு நீதிபதி குமாரசாமி விடுதலை பண்ணாரு, மைக்கேல் குன்னா தண்டனை கொடுத்தாரு. இப்போ இதுல யாரு நல்லவர், யாரு கெட்டவர், யாரு சரியானவர், யாரு குற்றமற்றவர், யார் ஊழல்வாதியாக இருந்திருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. குமாரசாமி அவர்கள் விடுதலை செய்த போது பத்திரிகைகளும் ஊடகங்களும் என்ன சொன்னா, இவ்வளவு வாங்கிட்டாரு, 300 கோடி வாங்கிட்டார், 400 கோடி வாங்கினாரா இல்லையா நமக்கு தெரியாது. அவர் எங்கேயோ எஸ்டேட் வாங்கிட்டாரு. ஏனென்றால் அந்த சந்தேகத்திற்குரிய வகையிலே அந்த தீர்ப்பு அமைந்து விடுவதால் அந்த சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் உண்மையா இல்லையா அது அடுத்த விஷயம். அதே மாதிரிதான் ஓபி சைனி அவர் விடுதலை செய்தது 2G மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வழக்குகள் இருக்கு. நீங்க கூகுள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் விடுதலை செய்தவர்கள் யார் யார். பொதுமக்கள் இப்போ ஒண்ணுமே இல்லைங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் அப்ப குற்றம் செய்தார் அப்படின்னு 2016-17 முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் கரூர் மாஃபியா, அவரை கைது பண்ணணும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா கைது பண்ணணும்னு சொன்னார். இப்போ அதே குற்றத்துக்காக அதிமுகவில் இருக்கும்போது செய்த குற்றத்திற்காக இப்பொழுது அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப அதே முதல்வர் என்ன சொல்றாரு, திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, அரசியல் வன்மத்திற்காக செந்தில் பாலாஜி. அன்னைக்கு மாஃபியாவாக இருந்த செந்தில் பாலாஜி உங்க பக்கம் வந்த உடனே அவர் புனிதராகி விட்டாரு. இப்ப நான் சொல்றது அரசியல் இது சாதாரணம். இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள் 9 பேர் அதிமுக இருந்தவங்க தான். இதே மாதிரி திமுக இருந்து அதிமுக போனவங்களும் இருப்பாங்க. இது சோ அவங்களுக்கு அவங்க கட்சிக்கு வந்தவனும் புனிதராயிட்டாம ஞான ஸ்நானம் செய்து விட்டதாக நினைக்கிறார்கள், இல்ல மக்களை நினைக்க வைக்கிறார்கள். சோ அந்த வகையில நீதிபதிகளுக்குள்ளும் சரியானவர்கள் சரியில்லாதவர்கள் நம்ம சொல்லக்கூடாது. சரியானவர்கள் இவர்களை விட மிகச்சரியானவர்கள் அப்படி வேணா நம்ம சொல்லிட்டு போகலாம் நாசூக்கா. ஏன்னா நீதிமன்றத்தையோ நீதிபதிகளோ நம்ம தீர்ப்பை குறை சொல்லலாம், நீதிபதிகளை குறை சொல்வது சட்டப்படி அது சரியில்லைன்றதுனால நம்ம அதோட நிறுத்திக்கிறோம். இதுல இப்போ டெல்லி உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்குடைய மேல்முறையீடு இருக்கு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சிபிஐ சொல்லும் போது இந்த 2G வழக்குல கிட்டத்தட்ட 25,000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்குன்னா ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாரு? சிபிஐ அந்த டெல்லி ஹைகோர்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குஜராத்தி டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு நிறைய வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற போது இப்ப இந்த ஆடியோக்கள் இப்போ ஒன்னொன்றாக வர தொடங்கி இருக்கிறது. இப்போ இந்த ஆடியோக்கள் இப்ப அந்த மேல்முறையீடு வழக்குல ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் நான் என்னுடைய அபிப்பிராயம் ஏற்படுத்தும். இந்த ஆடியோக்களை எவ்வளவு தூரம் நீதிமன்றம் ஆதாரங்களாக ஏற்கும் என்பது டெக்னிக்கல் பாயிண்ட். ஏற்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இதை நேரடியான மோசடிக்கான இல்ல ஊழலுக்கான ஆதாரங்களாக நீதிமன்றங்கள் ஏற்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்கு. இவங்களுடைய வாய்ஸ் எல்லாம் அதுல டெக்னிக்கலா இவங்களோட வாய்ஸ் தான் சொல்லி அதுக்கான ஃபோரன்சிக் ப்ரூஃப் எல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணி செய்தால் அதுவும் ஏற்கப்படலாம், படாதுன்னு நான் சொல்லலை. பட் அதற்கான வாய்ப்புகள் ஏன்னா அது சேலஞ்ச் பண்ண முடியும். ஒரு கையெழுத்து ஃபோரன்சிக் இதுல நான் ஒரு கையெழுத்து போடுறேன், இது என் கையெழுத்து இல்லை, இல்லை அது என் கையெழுத்து போல இல்லைன்னு நான் சொல்றேன்னா அதை ஒரு ஃபோரன்சிக் லேபரட்டரியில ஆய்வு பண்ணி
இவருடைய கையெழுத்து தான் சொல்றாங்க. இன்னொரு ஃபாரன்சிக் லேபரேட்டரி வந்து இல்லை இவரோட கையெழுத்தா வந்து நிச்சயமா இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியல, அந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு, கூட இருக்கு, கோணலா இருக்கு, இப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இதுல வந்து 100% வந்து இது ஆமா இது இவருடைய குரல் தான், இல்ல ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட வச்சு பேசியிருப்பாங்க இப்படின்னு ஒரு எதிர்வாதம் அப்படி வரக்கூடும். அப்படி வரும்போது இது நேரடியான ஆதாரமாக இருக்காது. ஆனால் இதை மாதிரி வந்து வரும்பொழுது என்ன ஆகும்னா, ஏற்கனவே அவர்கள் வைத்திருக்கும் சிபிஐ ஏதோ ஒரு ஆதாரங்கள் வைத்திருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அந்த ஆதாரங்களை கொடுக்கும் பொழுது இந்த பர்செப்ஷன் சொல்லுவாங்க, அந்த நீதிபதிகளுடைய பர்செப்ஷன் நிச்சயமா அவங்களுக்கு இந்த ஆடியோ போகத்தான் போகும். இந்த ஆடியோவை அவர்கள் வந்து கோட் பண்ணி அதுல வந்து இந்த ஆடியோவை வைத்து அவர்கள் தீர்ப்பு கொடுப்பார்களா என்றால் கொடுக்க மாட்டார்கள். ஆனா அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு, ஆனால் அதை கேட்கும் பொழுது அந்த பர்செப்ஷன் மாறும். அப்ப என்ன உள்ளுக்குள்ள என்ன இருக்கு ஆதாரம்னு பார்க்கும்போது, இந்த ஆதாரத்தை பார்க்கும் பொழுது அந்த அந்த ஆடியோவை இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பார்கள். இது இவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், நெகட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வழக்கில் நிச்சயமாக நெகட்டிவ் தாக்கம். அதுல இன்னும் 11 டேப் வேற இருக்குங்கிறாரு. அதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு நமக்கு தெரியல. அதனாலதான் சொன்னேன், திமுகவுக்கு சோதனை காலம் தொடர்கிறதுன்னு சொன்னேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆடியோல டிஆர் பாலுவும் ஜாஃபர் சேட்டும் பேசியிருந்தது தான் இருந்தது. அதுல வந்து இப்போ 2G சம்பந்தமா பேசுறாங்கன்னா ராசா, கனிமொழி இவங்க எல்லாருமே அந்த கேஸோட ஃப்ரேமுக்குள்ளேயே இருக்காங்க. ஆனா டிஆர் பாலு அவர்கள் வந்து அப்பவும் மத்திய அமைச்சராக இருந்தார். பட் ஆனா இதோட நேரடி தொடர்பு இல்லாத இருந்தார். பட் ஆனா அவரும் இதை ஃபாலோ பண்றாருன்னா அப்ப எதுக்குன்னு ஒரு கேள்வி. இல்ல அப்போ வந்து அப்பலேருந்து இப்போ வரைக்கும் மத்திய அரசுடன் வந்து ஏன்னா வந்து மொழி பிரச்சனை. இங்க வந்து முக்காவாசி அமைச்சர்கள் வந்து ஒரு சிலரை தவிர இப்போ ஆராசா மாதிரி இருக்கிறவங்க ஹிந்தி இங்கே ஆங்கிலம்லாம் பேசுகிறாங்க. இப்போ மற்ற அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள்லாம் வந்து உங்களுக்கு ஆங்கிலமும் பெருசாக வந்து அவங்களுக்கு பேச முடியல, ஹிந்தி நிச்சயமாக பேச முடியல. ஏன் பேச முடியல அது வேறு விஷயம், அவங்களுக்கு பழக்கம் இல்லை, அவசியம் இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு வச்சுப்போம். அது மாதிரி அங்கே மத்திய அரசோடு காங்கிரஸ் ஆண்டாலும் பாஜக ஆண்டாலும் இல்லை நடுவில் விபி சிங் போன்றவர்கள் ஆண்டாலும் அந்த காலத்திலேருந்து இந்த மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும் உள்ள திமுக சார்பிலான தொடர்பாக வந்து டிஆர் பாலு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏன்னா அவர் மோஸ்ட்லி எம்பியாக தான் இருந்திருக்கார். அவர் எம்எல்ஏவாக இருந்தது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதாவது முன்னால் ஆரம்ப காலத்தில் இருந்துட்டு போகிறோம். பெரும்பாலும் வந்து எம்பியாக தான் இருந்திருக்கிறாரு. அந்த டெல்லி தான் அவருடைய வாசம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த டெல்லியில எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்த திமுக தலைமைக்கும் அதற்கும் கலைஞருக்கும் பொழுது கூட ஏதாவது ஒன்று மத்தியில் உள்ள சோனியா காந்திகிட்ட சொல்லி அனுப்பணும்னால் டிஆர் பாலு கிட்ட தான் சொல்லி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் மரியாதை நிமித்தம் சோனியா காந்தியை போய் அவர் பார்க்கறது போறது வருது டிஆர் பாலுவை பக்கத்தில் வச்சுப்பாங்க. அதே மாதிரி சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ கலைஞர் வீட்டுக்கு வந்தாலும் கனிமொழியும் டிஆர் பாலுவும் தான் இருப்பாங்க, மொழி மாற்றத்துக்காக, டிரான்ஸ்லேஷனுக்காக. ஸோ அப்போ வந்து டிஆர் பாலு இங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து இல்லை இந்த மாதிரிங்க இது சரி பண்ணணும், அந்த சிபிஐல கொஞ்சம் பார்த்து அடக்கி வாசிக்க சொல்லுங்க அப்படின்னா எப்படி சொல்றது, யார்கிட்ட சொல்றது? இந்தியில சொல்லணும். இல்லை அங்கே வந்து குசேகான்னு ஒரு கம்பெனி, ஒரு பினாமி இருக்கான், அதெல்லாம் வந்து டம்மி கம்பெனி, பேப்பர் கம்பெனி, ஒரு ஒரு இந்த நிறுவனம் இல்லை, ஷெல் கம்பெனின்னு சொல்லுவோம். அந்த ஷெல் கம்பெனி வழியாக வந்து 200 கோடி 300 கோடிலாம் பணம் வருதுன்னு சொன்னால் அங்கே இருக்கிறவன் இந்திக்காரன், அவன் ஒன்றும் தமிழ் பேசுகிற இந்திக்காரன் இல்லை. அப்போ அவங்ககிட்ட இதை சொல்லி பணம்னு வரும்போது அதுக்கு பணத்துக்கு மொழியே தேவையில்லை. உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன், ஒரு அரசு அதிகாரி இருக்காரு லஞ்சம் கொடுக்குறேன்றதுக்கு அந்த மொழி தெரியணுன்றது இல்லை. 5000 அப்படின்னு காமிச்சாலே கரெக்டாக புரிஞ்சு. இதை நான் ஒரு சாதாரண எளிய உதாரணமாக சொல்கிறேன். அப்போது அதுக்கு மொழி தேவை. ஆனால் வந்து விவரங்களை சொல்லி இதை வந்து இப்படி சொல்லுங்கள், இப்படி பண்ணுங்கள், இந்த விசாரணையை கொஞ்சம் இது ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். இப்போ கூட ஏவா வேலு அவர்கள் வந்து அவர் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணும்போது 1 நாள் 2 நாள் முன்னாலேயே திமுகவின் முன்னாள் நிர்வாகி, முக்கியமான நிர்வாகிகளுடைய மகன் வந்து அமலாக்கத்துறையில் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறாரு, அந்த பதவியில் இருக்கிறவர் தான் வந்து முன்னால் லீக் பண்ணிட்டாரு, அதனால் வந்து ஒரு 15 லாரிகளில் வந்து அந்த மேலே அந்த ஷமியானா போட்ட அந்த லாரியில் வந்து பணமோ இல்லை ஆவணங்களோ வந்து அப்புறப்படுத்தப்பட்டன, அதனால தான் அங்கே போகும்போது ரெய்டில் வந்து ஒன்றும் கிடைக்கல இப்படின்னு ஒரு தகவல் ஊடகங்களில் அடிபடுகிறது. இதனுடைய நம்பகத்தன்மை 100% எப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இப்படி ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அப்போ வந்து இது நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. அப்போ எந்த காலத்திலையுமே இது நடக்கக்கூடிய சாத்தியம் தானே. அப்போ ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னால், அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அங்கே போய் ஹிந்தியிலையோ ஆங்கிலத்திலேயோ பேசக்கூடிய யாராவது இங்கிருந்து திமுக
தமிழ்நாட்டில இருந்து போய் பேசக்கூடியவங்க வேணும்னா, ஏன்னா ஜாஃபர் சேட் எல்லா இடத்துக்கும் டைரக்டா பேசி அவர் ரிஸ்க் எடுக்க மாட்டார். அவர் ஒரு உயர் பதவியில் இருக்காரு, நாளைக்கு அது ஒரு பிரச்சனையாகணும் போது இந்த மாதிரி அரசியல்வாதிகள் பேசுறது அது ரொம்ப சர்வசாதாரணமா பேசிடுவாங்க. அவர்களுக்கு இருக்கும் தைரியமும் அவங்க எடுக்கக்கூடிய ரிஸ்கையும் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி எடுக்க முடியாது. அதை உங்களுக்கு ஜாஃபர் சேட்டே இதை அவர்கிட்ட போய் சொல்லிடுங்க, மற்றதை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னாலோ, இல்லை இங்கே உள்ள அரசியல்வாதிகள் சொல்லணும்னாலோ டிஆர் பாலுவை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ டிஆர் பாலு 2G ஊழலில் டைரக்டா அவருக்கு இன்வால்மெண்ட் இருக்கா இல்லையான்றதை விட அதை மறைப்பதற்கான இன்வால்மெண்ட் இருக்கலாம். அதை மறைப்பதற்கு அங்க அதற்கு முக்கியமான காரணம் அவர் ஒரு பாலமாக இருந்திருக்கிறார் மாநிலத்துக்கும் மத்திய, அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும். இப்ப கூட பாஜகவோட ஏதாவது சொல்லி அனுப்பணும்னா பாஜக அரசுக்கு டிஆர் பாலு தானே சொல்லி அனுப்புறாங்க. எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய, அதாவது திமுகவுக்கு எதிர்ப்பான நிலையில் இருக்கக்கூடிய பாஜக கூட சில விஷயங்கள்ல வெளியில எதிர்ப்பாங்க, ஹிந்தி தெரியாது போடாப்பாங்க, மோடி கோபேக்குமாங்க, அப்புறம் போய் தனியா பேசிட்டு வருவாங்க. அதெல்லாம் அப்புறம் துபாயில பேசுவாங்க, சிங்கப்பூர்ல ரகசியமா சந்திச்சு பேசுவாங்க. இதெல்லாம் நமக்கு அதிகாரப்பூர்வமாக ஆதாரபூர்வமாக நம்மகிட்ட பத்திரிகை நடத்துனதுனால உள்ள தகவல்கள். சிலது முக்கால்வாசி பப்ளிஷ் பண்ணிடுவோம், சிலது கால்வாசி பண்ண முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கும். அதனால யார் அந்த தகவல் கொடுத்தாங்களோ அவங்க உயிருக்கு ஆபத்துன்னா நம்ம பத்திரிகை விற்கணுங்கிறதுக்கோசரம் ஒருத்தனை நம்ம காவு கொடுக்க கூடாதுன்னு அந்த மாதிரி சில காரணங்களுக்காக நிறுத்தி வைப்போம். இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். அந்த விஷயத்துல டிஆர் பாலு ஒரு சாட்சியாக ஆக முடியும். ஆனால் இது பெரிதானால் இந்த 11 டேப்ஸ்லயும் இன்னும் பல சென்சிட்டிவ் மேட்டர்ஸ் இருந்தால் ஜாஃபர் சேட்டை கைது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் வியப்பில்லை. இவ்வளவு வருஷம் ஆச்சேன்னா எவ்வளவு வருஷம் ஆனா என்ன? ஒருத்தன் கொலையே பண்ணிட்டான், ஓடி போயிட்டான் வெளிநாட்டுக்கு, 20 வருஷம் கழிச்சு மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு வரான், தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு வரான், பிடிக்கிறாங்களா இல்லையா? இதுல ஒன்றும் வருஷம் ஒன்றும் கிரிமினாலிட்டியில வருஷம் ஒன்றும் கணக்கு கிடையாது. அதாவது நான் கைது செய்து விட வேண்டும் என்று சொல்லவில்லை, செய்வார்கள் என்று சொல்லவில்லை, செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது இந்த டேப்ஸ்ல உள்ள கண்டென்ட்டை பொறுத்து இருக்கு. அவரும் வழக்கம் போல அவர் கேட்டா இது என் வாய்ஸ் இல்லை, என்ன மாதிரி யாரோ மிமிக்ரை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அது தப்பிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பட் சிக்கல் நிச்சயமாக வரும். நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்ஸ். மிக்க நன்றி. வணக்கம்.